மதுரையோட தொன்மையை நிராகரிக்கிற மாதிரி பேசியிருக்கிறார் இன்னொரு ஒன்றிய அமைச்சரான ஷெகாவத் அவர்கள். என்ன பேசினாரு? கீழடியில் உள்ள அல்ல குறையாம அத்தனை சான்றுகளை கண்டுபிடிச்சு அறிவியல் ஆய்வு அடிப்படையில் எழுதப்பட்ட ஆய்வறிக்கையை திருத்தணும்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் இரும்பின் தொன்மையை பத்தி உலக அளவிலான ஆய்வகங்களை சோதனைக்கு உட்படுத்தி நாம தான் வெளியிட்டோம், முதல் ரிசல்ட்டை வெளியிட்டோம். அப்போவாச்சும் இவங்க பாராட்டினாங்கன்னா, பாராட்ட கூட வேண்டாம், அட்லீஸ்ட் அந்த முடிவுகளை அங்கீகரிச்சு ஒரு வார்த்தையாச்சும் பேசினாங்கன்னா. தமிழர்களுடைய தொன்மையை மறைக்கவும் அழிக்கவும் ஒன்றிய அரசு தொடர்ந்து முயற்சி பண்ணுது. ஆனா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க துணிச்சு இல்லாம அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு டெல்லிக்கு தலையாட்டி பொம்மையா பத்திரிகையாளர் சந்திப்புல அவங்க பக்கத்துல அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இப்பவும் தமிழ்நாட்டில் அடுத்து பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு அமித்ஷாவும் மற்றவங்களும் நேரடியாகவே சொல்றாங்க. அதை பார்த்தும் எதையும் பேச முடியாம வாய்மூடி இருக்காங்க. சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக சொந்த கட்சி அடமான வச்ச பிறகு எப்படி பேச முடியும்? ஆனா மக்கள் தெளிவாக இருக்காங்க. திரும்பவும் அவங்க உங்களை ஏத்துக்க மாட்டாங்க, உங்ககிட்ட ஏமாற மாட்டாங்க. சுயமரியாதை உள்ளவர்கள் தமிழர்கள். நான் உறுதியோடு சொல்றேன், டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டு ஆள நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம்.